வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் உங்க உமா. ஸோ நாங்கள் ஒரு வீக்கெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்றதோட சின்ன வீடியோ தான் இது. உங்களுக்கு நிச்சயமாக இதை பிடிக்கும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எப்போவுமே நம்ம மால் அப்படி தான் சுற்றுறோம். ஸோ இந்த தடவை நம்ம வேறு ஒரு இடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ கேளம்பாக்கம் ரோட் வழியாக வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா, அந்த ரூட்டில் இருந்து நம்ம ஓஎம்ஆர் பிடிச்சிடலாம், ஈசிஆர் ஓஎம்ஆர் அது பிடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம போகிறோம். ஸோ அங்கே தான் நல்லா இருந்தது. அந்த ரோடு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதிலே போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈசிஆர் வந்துடுச்சு. ஸோ ஈசிஆரில் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக என்னதான் பெரிய சம்மராக இருந்தாலும் உண்மையிலே நல்லா. மகாபலிபுரம் ரீச் ஆயாச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடலாம், காஃபி குடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். சொல்லு ஹலோ, சொல்லு ஹலோ, ஹலோ சொல்லு. ஸோ சண்டே ஆனால் எப்போவுமே பசங்க அவங்க அப்பா கூட தான் பயங்கரமாக ஒட்டிக்குவாங்க. அப்படி தான் ஜியாவும் அவங்க அப்பா கூடவே ஒரு பயங்கரமாக ஒட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போது நாங்கள் போன உடனே ஒரு ஆனந்த பவன் இருக்கும். ஸோ அங்கே தான் போய் நாங்கள் கொஞ்சம் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு போனோம். அண்ட் நல்ல பிளேஸ் அது. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணும், இல்லைனா குழந்தைங்களை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே இந்த A to B ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் அங்கங்கே நம்ம இன்ஸ்டாகிராம் அலுப்பறைகளுக்காக சில ஃபோட்டோ அந்த மாதிரி கொஞ்சம் டைமிங்கை நிறையா ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் நாங்கள் கேப் எடுத்துகிட்டு போகிறப்போ மெயினாக ஷோ டெம்பிள் போகலாம் அப்படின்னு இருந்தோம். பட் அங்கே பார்க்கிங் ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் இந்த இடத்துக்கு வந்தோம். இது எங்கே அப்படின்னா லைட் ஹவுஸ் இருக்கும் மகாபலிபுரம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியல, பிகாஸ் நம்ம எப்போவுமே ஷோ டெம்பிள் தான் பார்ப்போம். இப்போ எங்கே போகிறோம் குட்டி சொல்லுங்க. மேலே போங்க, நம்ம ஃபர்ஸ்ட் போயிடலாம் வாங்க. யார் டிரைவ் பண்ணியிருக்கா? எப்போவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த காலத்தில் இவ்வளோ கட்டி இவ்வளோ வருஷமாக இவ்வளோ நூற்றுக்கணக்கான வருஷமாக எப்படி இது இருக்குது இன்னும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த ஆர்கிடெக்சர், அவங்களோட அறிவு, இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உண்மையிலே இந்த மாதிரி இடங்களை தேடி தேடி போய் பார்க்குற ஆள் நான். உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் இது மேலே நாங்கள் அப்படியே நடந்து போனோம். அண்ட் ரொம்ப அழகாக ரொம்ப சீனிக்காக இருந்தது. என்னதான் பயங்கர க்ரௌடடாக ரொம்ப நிறைய பேர் இருந்தாலும் அந்த இடம் நம்மளை அப்படியே மயக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருந்தது. அங்கேருந்து நம்ம ஊரை பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் நாங்கள் சன்செட் டைமில் போனனால ரொம்ப அழகாக இது எல்லாமே தெரிஞ்சுது. அண்ட் ஒன்று மகாபலிபுரமில் என்ன அப்படின்னா எல்லா அட்ராக்ஷன்ஸும் 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுல் டே பிளான் பண்ணணும். அண்ட் சம்மரில் பிளான் பண்ணுறது கஷ்டம். பட் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பாட் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு ஸ்பாட் மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டு வரலாம். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் நிறைய இடம் இருக்குது. கிட்டத்தட்ட 40 மானுமெண்ட் இருக்குதான் மகாபலிபுரத்தில் மட்டும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காகவே நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மேக்கப்பும் நான் போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா லாரியலோட ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன். அந்த சம்மர் ஃபுல்லாகவே தாங்குச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு மேலே நான் காம்பேக்ட் பவுடர் கூட போடல. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ஆஸ் யூஷுவல் கிட்ஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போது லைட் ஹவுஸ் ஏற போகிறோம். ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நைஸ், நல்ல வேதாக இருக்குது. லைட் ஹவுஸும் நான் சொன்ன மாதிரி 5:30 வரைக்கும் தான் இருக்கும். உள்ளே மேலே ஏறுறதுக்கு நம்ம கீழே டிக்கெட்ஸ் வாங்கணும். அண்ட் படியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க் தான். நாங்கள் தெரியாமல் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேலே. ஏன்னா அவங்க பயங்கரமாக கலாட்டா பண்ணி ஓடிட்டு இருந்தாங்க. ஏன்னா போகிறதுக்கும் ஒரு வழி, வர்றதுக்கும் அதே வழி தான். ஸோ
அடல்ட்ஸாக இருக்கீங்க, கொஞ்சம் வந்து பசங்க சொன்னால் கேட்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற பசங்களை கூட்டிகிட்டு போகலாம். பட் அதர்வைஸ் வந்து பாதை ரொம்ப குறுகலாக இருக்கும், அதில் போகிறது வந்து அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை. பட் மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருந்தது. பட் எனக்கு இந்த ஜியாவை கூட்டிகிட்டு போனப்போ இன்னும் எங்கள் தீர்த்தாவும் வந்தனால எங்களுக்கு ஒரே பயமாக தான் எனக்கு இருந்தது, எப்படிடா இவங்களை திருப்பி பத்திரமா கீழே கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு. பட் நம்ம தனியாக போனோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஒருத்தராக தான் உம்மாடி பயமாக இருக்குது, எனக்கு காலாட்ட போயிட்டே இருங்க, இங்கே நிற்காதீங்க, பின்னாடி வரவங்களுக்கு வழி விடுங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த ஷோர் டெம்பிள் தெரியும். அண்ட் உண்மையிலே ஷோர் டெம்பிள் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், பசங்களை கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்னு. பட் எங்களுக்கு டைம் செட் ஆகலை, கரெக்டாக 5:30க்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அதர்வைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பீச்லலாம் போய் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு திரும்பிட்டோம். அண்ட் மகாபலிபுரம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிளைமேட் கொஞ்சம் கம்மியாக இருக்க டைமில் பார்த்து பிளான் பண்ணுங்கள். சம்மரில் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒன்லி ஈவினிங் டைமில் போகிற மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு மட்டும் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அண்டு இந்த இடம் என்ன அப்படின்னா இந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு லைட் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் பல்ப் தான் வச்சுருந்தாங்க, நான் கூட தீப்பந்தம் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். அண்ட் தென் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப சின்ன ஸ்டெப்பு, ரொம்ப குறுகலாக இருக்கும், நம்ம ஃபுல் கால் கூட வைக்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் இறங்குறப்ப எங்களுக்கு அவ்வளோவா ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. ஸோ இறங்கிட்டோம். பட் பசங்களை வச்சுட்டு போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கணும். நாங்கள் வந்து ஒரு சண்டே ஈவினிங் போனோம், அதனால் கொஞ்சம் பார்க்கிங்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. மேபி நம்ம வீக் டேஸில் போனோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்கிங் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டா எந்த குழந்தையும் விடாது, அதனால் பீச்சில் அப்படியே போயிட்டு நாங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஹாப்பியாக இருந்துட்டு வந்தோம். நீங்கள் என்ன சம்மருக்கு பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா vlogsம் உங்களுக்காக நான் போடுறேன், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து ஸ்விம்மிங் பாயிண்ட் கிடையாது. ஏன்னா இந்த சிலைகளோட நிறைய பகுதி வந்து இந்த தண்ணியில் நிறைய இடத்துல இருக்குது. அதனால் பெரிய பசங்க போய் ஸ்விம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஸ்விம்மிங் பிளேஸ் கிடையாது. நீங்கள் நின்று நல்லா வேடிக்கை பார்க்கலாம், இது பண்ணலாம். பட் கல் நிறையா உள்ளே இருக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சென்னையில் ஃபேவரட் ஸ்பாட் என்ன, உங்கள் வீட்டில் கெஸ்ட்லாம் வந்தால் நீங்கள் எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் உமா.